உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் வாய்ஸ் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் ஏழாலை ஸ்ரீ முருகன் வித்தியாலயத்தில் மாணவர்கள் குடிநீர் பயன்படுத்தும் நீர்த்தாங்கியில் விஷமிகளால் விஷம் கலைக்கப்பட்ட நிலையில் குறித்த நீரை அருந்திய மாணவர்கள் 27 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இன்றைய தினம் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை நீர்த்தாங்கியில் குடிநீரை பருகியிருக்கின்றனர். இந்த நிலையில் நீரை குடித்த மாணவர்கள் அனைவரும் மயக்கம் அடையும் நிலையில் இருந்தமையை அடுத்து ஆசிரியர்கள் மற்றும் ஊர் மக்களின் உதவியுடன் மாணவர்கள் அனைவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தை அடுத்து மாணவர்கள் குடித்த குடிநீர் இருந்த தாங்கியை சோதித்த போது அதனுள் கலைகளுக்கு பயன்படுத்தப்படும் கலைநாசினிகள் கலைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கலைநாசினி இருந்த போத்தலும் குடிநீர் தாங்கியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து குறித்த விஷ போத்தலும் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை, மனித இனத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் ஆகியவற்றை செய்தவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு முன்பாக நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மன்றத்தை வலியுறுத்தி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஒரு கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்துள்ளது. 1 மில்லியன் கையெழுத்துக்களை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ள கையெழுத்து இயக்கமானது நியூயோர்க்கில் ஐநா தலைமையகத்துக்கு முன்னாலும் ஜெனீவா ஐநா மனித உரிமை சபை முன்றலிலும் தொடங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்ட முருகேசு பகிரதி மீது கொலை முயற்சி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. முல்லைத்தீவு கண்டாவளையில் நேற்றிரவு இனம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் பகிரதி மீது மோதி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான பகிரதி தூக்கி வீசப்பட்ட நிலையில் அபாய குரல் எழுப்பியிருந்தார். இதனை அடுத்து அயலவர்களின் உதவியுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இதன்போது பகிரதி காயங்களுக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் சைட் அல் ஹுசைன் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் அல் ஹுசைன் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணிகளில் இலங்கை படையினர் முக்கிய பங்காற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை படையினரின் நன்மதிப்பை மேம்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சரத்குமார் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எல்லை தாண்டும் மீனவர்களை சுடுவதற்கு அதிகாரம் உள்ளது என அண்மையில் இருவேறு இந்திய ஊடகங்களுக்கு வெவ்வேறு செவிகளை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இவ்வாறு முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக சரத்குமார் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ரிஷாட் பதூதீனுக்கு எதிரான வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று மன்னார் நீதவான் அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மன்னார், உப்புக்குளம் மற்றும் கோந்தப்பட்டி ஆகிய பகுதிகளில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இயல்பற்ற சூழ்நிலையின் போது மன்னார் மாவட்ட முன்னாள் நீதவானை அமைச்சர் அச்சுறுத்தினார் எனும் குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபையின் நீண்ட காலத்திற்கு பின்னர் அபிவிருத்தி சார்ந்த ஆக்கபூர்வமான திட்டம் ஒன்று ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடாத்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். உயர்மட்ட பிரதிநிதி குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டேவிட் டேலி ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி இந்த பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை திட்டத்தை இழந்ததன் ஊடாக பாரியளவில் ஆடை ஏற்றுமதி வாய்ப்புகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
ஆடை ஏற்றுமதி மூலம் கிடைக்கப்பெற்ற பாரியளவு வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு, கலைத்துறைப்பற்று ஆகிய 2 பிரதேசங்களுக்கான தேர்தலுக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை நீக்குமாறு உச்சநீதிமன்றில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்படி பிரதேச சபைகளுக்கான தேர்தலை நிறுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த வாதம் அரசியல் கட்சிகள் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் சார்பில் சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் ஆஜராகி குறித்த 2 சபைகளுக்குமான தேர்தலை நடத்துவதற்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை நீக்கப்பட வேண்டும் எனவும் முற்றாக இவ்வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதாடியுள்ளார். பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த போதைப்பொருள் வியாபார மன்னன் என கூறப்படும் ஒருவரை புலனாய்வு பிரிவினர் இன்று இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளனர். 2 நாடுகளின் புலனாய்வு பிரிவினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையினால் இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முகமது சித்திக் என்ற அந்த நபர் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்ட விலேசுதாவின் நெருங்கிய நண்பர் என கூறப்படுகின்றது. இருவரும் ஒரே நேரத்திலேயே கைது செய்யப்பட்டனர். முகமது சித்திக் பாகிஸ்தானைச் சேர்ந்த அமீனா என்ற பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இதனால் அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்படவில்லை. இவர்கள் ஆரம்பத்திலேயே மருதானை மஜித் வீதியில் வசித்து வந்ததுடன் சித்திக்கின் சகோதரி இலங்கையில் வசித்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் விமானத்துறை கல்வி பயிலும் மாணவ மாணவிகளை நேற்று இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். விமானத்துறையில் பயிற்சி பெற்று வரும் தமிழ் மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலாவாக இந்தியா செல்வதை அடுத்து இந்திய துணை தூதரகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மானிப்பாயில் அமைந்துள்ள ஏஞ்சல் சர்வதேச பள்ளியில் விமானத்துறை கல்வி மற்றும் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் விமான நிலையங்களில் நேரடி பயிற்சி பெறும் வாய்ப்பு யாழ்ப்பாணத்தில் கிடையாது. இதன் காரணமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி விமான நிலையம் இன்னும் முழுமையாக சிவிலியன் பாவனைக்கு வரவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். 13ஆம் திருத்தச் சட்ட அமுலாக்கம் குறித்து பாராளுமன்றத்தில் தேர்தலின் பின்னரே கவனம் செலுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். செய்தி ஆசிரியர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு காத்திரமான தீர்வு திட்டம் ஒன்றை எட்டுவதற்கு தமது அரசாங்கம் கூடுதல் முன்னுரிமை வழங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் அமைப்புகள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு இன்று சிறந்த தலைமைத்துவம் உள்ளது. தலைமைத்துவத்தின் ஊடாக தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை தட்டி கொடுத்து அறிவூட்டும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது என கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கீனா துரைசிங்கம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மண்டூர் கமநல அமைப்புகளின் ஏற்பாட்டில் மண்டூர் கமநல அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் கிழக்கு மாகாண சபையின் விவசாய அமைச்சர் துரைசிங்கம் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது மண்டூர் பொது நூலக கேட்போர் கூடத்தில் ஓய்வு பெற்ற விவசாய போதனா ஆசிரியர் பரமானந்த ராஜர் தலைமையில் இடம்பெற்றது. அமைச்சு பதவி என்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் புதுமையான சொல். நானும் ஒரு விவசாயியின் மகன்தான். விவசாயிகள் படும் கஷ்டம் கவலையும் அறிந்தவன் நான். நமது விவசாயம் பாரம்பரிய விடிவெள்ளி. பதிந்தால் அதன் பின் தூங்கவே கூடாது என அவர் தெரிவித்திருந்தார். வடக்கில் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் வைத்திருக்கும் நிலத்தில் 1000 ஏக்கர் நிலத்தை உரிமையாளர்களுக்கு மீள கையளிக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருந்ததுடன் முதல் கட்டமாக 450 ஏக்கர் நிலத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை விடுவிக்க தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் காணிகளை உரிமையாளர்களுக்கு வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொள்ள உள்ளார். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் 400 ஏக்கர்களையும் கொழும்பு ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை அமைந்துள்ள பிரதேசங்களில் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள கட்டடங்களை அதன் உரிமையாளர்களுக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து பொத்துவில் பிரதேசத்துக்கு சென்று கொண்டிருந்த வேன் ஒன்று ஓட்டமாவடி நாவலடி பிரதேசத்தில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தவர் மீது மோதியுள்ளது.
விபத்தில் படுகாயமடைந்தவர் ஆபத்தான நிலையில் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். கிளிநொச்சியின் முழங்காவின் பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதன்கிழமை இரவு 9:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சிட்னியில் நேற்று இடம்பெற்ற உலகக்கிண காலிறுதி போட்டியில் இலங்கை அணி தோல்வி அடைந்தது. இந்த நிலையில் கிளிநொச்சியில் தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் இலங்கை அணி ரசிகர்களை கேலி செய்துள்ளனர். இதனை அடுத்து 2 அணிகளின் ரசிகர்களுக்கும் இடையில் வாள்வெட்டு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்த இளைஞர்கள் வாள்வெட்டுக்கு இலக்காகியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. பயங்கரவாதம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் எஸ் வேலாயுதம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் இன்று உலகமயப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு பல்வேறு அர்த்தங்கள் காணப்படுகின்றன. கடும் போக்குவாதம் மற்றும் அடிப்படைவாதம் என்பன பயங்கரவாதத்தின் ஒரு பிரிவேயாகும். மறைமுகமாகவும் நேரடியாகவும் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத செயற்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை வேன் கடத்தல்கள் பயங்கரவாதமாகவே கருதப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தொடர்வது இந்திய செய்தி. ராஜஸ்தான் மாநிலத்தில் பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் சேர்த்து ராஜஸ்தானில் மட்டும் பன்றிக் காய்ச்சலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 397 உயர்ந்துள்ளது. இதுவரை அம்மாநிலத்தில் 6366 பேர் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து வெளிநாட்டு செய்தி. ஸ்வீடனின் கோர்பக் புறநகர் பகுதியில் உள்ள உணவகத்தில் உள்ள பாரில் நள்ளிரவு புகுந்து அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். இதுவரை இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் தெரியவில்லை. இந்த பகுதியில் தாதா கும்பலுக்கு இடையே அடிக்கடி மோதல்கள் நடப்பது வழக்கம். எனவே அந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இது நிச்சயமாக தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றும் காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் tamilvoice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரைவாக வாசிக்க tamilvoice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம். எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் செய்திகள். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com